ஸோ நீங்கள் பார்க்குற வேலையை ஒரு ஏஐ ஏஜென்ட் வந்துட்டு ரிப்ளேஸ் பண்ணணும்னு சொன்னேன் அப்படின்னா நம்புவீங்களா? என்னடா உளறன்னு கேட்பீங்க. ஆனால் அதுதாங்க நடக்க போகுது. ஸோ அதுக்காக நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கான்செப்ட் தான் எம்சிபி, மாடல் கான்டெக்ஸ்ட் ப்ரோட்டோகால். ஸோ இதை யார் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃப்ரான்ஸ் பேஸ்டு கம்பெனி நேம்டு ஆந்த்ரோபிக். ஆந்த்ரோபிக் யார் அப்படின்னா கிளாட் சோனட்னு ஒரு மாடலை ரிலீஸ் பண்ண ஒரு பெரிய கம்பெனி, ஃப்ரான்ஸ் பேஸ்டு ஸ்டார்ட் அப். ஸோ இவங்க இந்த எம்சிபி ப்ரோட்டோகாலை எதுக்காக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போது நம்மளோட ஏஜென்ட்ஸ் ஆர் நம்மளோட கிளைண்ட்ஸ் எதை சொல்கிறேன் அப்படின்னா சாட் ஜிபிடியே எடுத்துக்கோமே. ஸோ சாட் நம்மளோட சர்வரோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக நார்மலாக இன்டர்நெட்டில் HTTP ப்ரோட்டோகால் மாதிரி இது ஒரு ப்ரோட்டோகால் எம்சிபின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோமே, ஒரு டேட்டா பேஸ் இருக்குது, போஸ்ட்கிரஸே இருக்குது. அந்த போஸ்ட்கிரஸ் டேட்டா பேஸில் நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நிறைய ஆப்ரேஷன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, புட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இன்சர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ்லாம் நிறையா பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஸோ இந்த ஆப்ரேஷன்ஸ்லாம் நீங்கள் டேரெக்டாக பண்ணாமல் ஏஐ மூலியமாக பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எம்சிபியில் ஒரு சர்வர் ஒன்று பில்ட் பண்ணிடுவீங்க. சர்வரை பில்ட் பண்ணிட்டு நம்மளோட கிளைண்ட்டை கனெக்ட் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த கிளைண்ட், அதாவது நான் எதை சொல்கிறேன் அப்படின்னா சாட் ஏஐ மாடல்ஸ் நான் கிளைண்ட்னு சொல்கிறேன். இந்த கிளைண்ட்ஸ் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக இதை ஆக்சஸ் பண்ணி நமக்கு தேவையான எல்லா ஒர்க்கையுமே அதுவே பண்ணி கொடுத்துரும். ஸோ நம்ம ஒரே கிளைண்ட்டை மல்டிபர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்குவோம். புரியுதா? ஸோ இது ஒரு பிக் லீப் எதில், ஏஐயில். ஸோ இதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இதை ஒரு ஃபுல் வீடியோவே போடுறேன் உங்களுக்கு டெமோவோட. ஸோ தேங்க்யூ.